முன் விரோதத்தால் ஃபுல் மப்பில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை மாடியிலிருந்து தூக்கி வீசி தீர்த்து கட்டிய கும்பல். தம்முன்னு சவுண்டு கேட்கணும். உடனே தென்னமக்கு தேங்காய் ஏதோ வீன்னு சொல்லி நாங்கள் இருந்தோம். பண்ணி சவுண்டு ஊற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டு இன்னும் ஏது சொல்லிட்டு கிட்ட போய் பூனை தாச்சுங்க. அந்த பையன் அடிப்பட்டு கிடந்தாரு. மூஞ்சு வாய் எல்லாம் ராஜ்னா கேட்டு போய் தட்டுறோம். எங்கள் வீட்டுக்காரு அப்புறம் அங்கே போய் நான் போய் கதை தட்டுறேன். அப்புறம் அவங்க ஏன்ச்சு வந்து பிரதேச கதை தெரியுமே. அதிர வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த குயிலம் கிராமத்தைச் சேர்ந்த துரை என்பவர் தன்னோட அண்ணனை தேடி பெருங்களத்தூர் பகுதிக்கு சென்றிருக்காரு. அப்போது டாஸ்மாக் கடை அருகே சரக்கடித்துக் கொண்டிருந்த சிவா, ராஜேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் ஃபுல் மப்பில் துரையை விளாசிய போது, உங்க ஊருக்கு வந்ததால என்ன அடிச்சிட்டீங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்து பாருங்க, உங்களை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவர் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பித்து வீட்டிற்கு வந்ததா கூறப்படுது. ஃபுல் மப்பில் இருந்த 3 இளைஞர்களும் ஆத்திரமடைந்து இரவு 9:30 மணியளவில் குயிலம் கிராமத்திற்கு வந்து துரையை வீட்டிலிருந்து வெளியே வருமாறு சத்தம் போட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்தினர் ஃபுல் மப்பில் இருந்த இளைஞர்களை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும், அதன் பிறகு இரவு 12:30 மணியளவில் 3 நபர்களும் துரையின் வீடு உட்புறம் பூட்டியிருந்ததால பக்கத்து வீட்டின் சுவற்றின் மீது ஏறி குதித்து தூங்கிக் கொண்டிருந்த துரையை முதல் மாடியிலிருந்து கீழே தூக்கி வீசிவிட்டு தப்பித்து ஓடிவிட்டதாக கூறப்படுது. சத்தம் கேட்டு நள்ளிரவில் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது படுகாயமடைந்த நிலையில் இருந்த துரையை கண்டு மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக துரை வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்த நிலையில பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. ஃபுல் மப்பில் நடந்த இந்த சம்பவம் குறித்து தானிப்பாடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர்கள் சிவா, ராஜேஷ், அசோக் ஆகியோரை கைது செய்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க.